ஹேடா பர்பஸ் அண்ட் இவங்க எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரீம் ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ், ஃபைனல் பார்ட் வந்துருச்சு. அண்ட் இதோட இந்த எஃப்எஃப் வந்து முடியுது. ஐ ஹோப் ட்ரீம் ஸ்டோரி பார்க்குற சில பேருக்கு இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒரு எபிசோட் போட வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். சரி, ஓகே, எதுக்கு பிளான் பண்ணிட்டோம், சரி போட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் இதை ஒரு லாங் வீடியோ போட்டு முடிக்கலான்னு நினச்சிருக்கேன். அண்ட் பேச முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன்டா. ஒரு வேளை எனக்கு வந்து முடியலை அப்படின்னா செகண்ட் பார்ட்டாக வந்து நான் போடுறேன், ஃபைனல் பார்ட். சரியா? அதுக்குள்ளே முடிக்க பார்க்குறேன். முடியலைன்னா நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, ரொம்ப பேச வேணாம். அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் போன பார்ட்டில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எஸ், நிறையா பேர் மறந்துருப்பீங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. நானே பார்த்துட்டு தான் வந்தேன். 3 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே கான்செப்ட். ஸோ 3 பேரும் விஐபி கார்டை கொடுத்து நீங்கள் 3 பேர் விஐபி கார்டில் தான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாண்டா. அண்ட் போன எபிசோடு ஒரு மாதிரி அழுக்காச்சி காவியமாக போச்சுல. ஸோ இந்த எபிசோட், அதாவது ஃபைனல் எபிசோடில் அப்படியே ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ரீதான் அப்படியே சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கா. பிகாஸ் ஜேகே ப்ரப்போஸ் பண்ணது, இன்றைக்கி ஹக் பண்ணதெல்லாம் நினச்சிட்டு பார்த்தா தூரத்தில் யாரோ நிற்கிற மாதிரியே இருக்குது. என்ன இது? இது பார்க்க இசை மாதிரி இருக்குது. அது மினி தானே? எதுக்கு இப்போ போஸ் கம்பத்தை பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க? ஏய் இசை, எதுக்கு விலக போகிறேன்? ஏய் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பிடிக்கிறா. யாரு? யாரா? அதே நான் தான் ஸ்ரீ. ஏ டார்லிங். டார்லிங்கா? ஏ என்னடி ஸ்மெல் இது? மினி. ஏய் ஸ்ரீமா, என்ன இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்க? என்ன 2 பேரும் ஒரு மாதிரி பேசுகிறீங்க? அதுவா, யாழ் என்னை இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அங்கே என் மாமாவும் யாராவது ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா, அதான் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண. அங்கே பாரு அப்படின்னு காட்டுறான். அங்கே ஒரு கடை மூடி இருக்கு. என்னடி மூடி இருக்கு? மூடி இருக்குல்ல, நீ வர 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மூடினாங்க. உள்ளே பூந்து தோ இதை வாங்கிட்டோம். என்னடி இது? சரக்கா? ட்ரிங்க்ஸ் பண்ணிங்களா 2 பேரும்? அது லைட்டா. நீ குடிக்கிறியா? கருமம், எனக்கெல்லாம் வேணாம். அடே அதான் இந்த ஸ்மெல்லையும் உங்ககிட்ட கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல்ல மினி. எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணல இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன்னு. என்ன இது? ஐயோ ரீமா, சாரி. இனி க்யூட்டான ஜிமினா, லவ் யூ சொன்னா தெரியுமா? 2 பேரும் இப்படி இன்னும் பண்ணுற முத்தெல்லாம் கொடுத்தோம். இப்போ செலிப்ரேட் பண்ணலன்னா எப்படி? சிஸ்டர், எனக்கு இப்போ டான்ஸ் ஆடணும் போல் இருக்குது. இது டான்ஸ் ஆட்ட போடுறீங்களா நடு ரோட்டில்? இங்கே பாருங்க. ஐயோ, எதுக்கு தான் இப்படி பண்ணுறீங்களோ? உங்கள் 2 பேரை நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? ப்ளீஸ் நடந்து வாங்க. அதெல்லாம் முடியாது, நான் டான்ஸ் ஆடினா தான் வருவேன். என்ன சிஸ்டர்? ஐயோ, என் சிஸ்டரே சொல்லிட்டா, இது கட்டி டான்ஸ் ஆடாமல் எப்படி? நான் அவ்வளோ பெரிய டான்ஸர். போடு பாட்டை, டான்ஸ் ஆடலாம். நோ ஃபாரின் சாங், ஒன்லி குத்து சாங். போடு. வேணாம் ப்ளீஸ், 2 பேரும் நிப்பாட்டுங்க, வாங்க ரூமுக்கு போகலாம். டார்லிங், நீயும் டான்ஸ் ஆடுற? எங்கே அந்த கண்ணாடி? போட்டுக்கோ, டான்ஸ் ஆடு. எனக்கு டான்ஸ்லாம் ஆட வராது. சும்மா நடியாதடி. எங்கள் அண்ணனை நினச்சி எத்தனை தடவை குத்து பாட்டுக்கு ஆடிருப்பேன். அது ஏதோ வைப்லாம் ஆடுவேன். இங்கே பாருங்கள், வாங்க போகலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சாங்கை நம்ம வாழ்க்கையில் எப்பயும் மறக்கக்கூடாது. செலிப்ரேட் பண்ணி ஆடணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்படி சொன்னது இந்த சாங்கும் ப்ளே ஆகுது. இந்த சாங்கை பார்த்து ஸ்ரீ சிரிச்சிட்டு இப்போ 3 பேரும் அந்த ரோட்டில் ஸ்டைலாக கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அவங்க ஷர்ட்டெல்லாம் வாயில் கடிச்சிட்டு அப்படியே ஒன் சைடாக பிடிச்சிட்டு அங்கேமா டான்ஸ் ஆடிலாம் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இசையும் மினி அப்படியே ரோட்டில் விழுக போகிறாங்க. ஆமாடி, இதுக்கு தாண்டி சொன்னேன் இந்த டான்ஸ்லாம் வேணும்னு சொல்லி. மூச்செல்லாம் வாங்குது. வாங்கடி ரூமுக்கு போகலாம். அதனால் முடியல, பேசாமல் இங்கேயே தூங்கலாமா?
இது இங்கே தூங்க போகிறீங்களா? அடி வாங்கடி வாங்கடி ப்ளீஸ் போகலாம். ஸ்ரீமா என்னால் நடக்கவே முடியல. ஐ காண்ட். என்னது நல்லா குடிக்கிறதெல்லாம் குடிச்சிட்டு இப்போ ஐ காண்டா? வாங்க போகலாம். ஐயோ கொஞ்ச நேரத்தில் விடிஞ்சிரும். நாளைக்கு வேறு கான்செப்ட் இருக்குது. சிவலுக்குல இப்போ என்ன பண்ணுறது? தனியாக வேறு 2 பேரை கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போது அந்த சைடு மாஸ்க்கு கேப்லாம் போட்டு ஒரு பர்சன் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த நம்ம பார்க்க ஜென்டில்மேனாக இருக்குது. கூப்பிடலாமா? ஆனால் ஏன் நைட்டு நேரத்தில் கருப்பு கலரில் ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்காரு? இந்த ஊரில் எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க. எல்லோரும் முடிஞ்சும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் என் ஜேகே மட்டும் வேறு மாதிரி இருக்கான். ஐயோ ஃபஸ்ட்டு இவங்களை கூட்டிகிட்டு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான் அண்ணா. அப்போ அந்த பர்சன் அப்படியே மாஸ்கெல்லாம் போட்டு மூடிட்டு போயிட்டுருக்கும் போது இந்த வாய்ஸ் கேட்டு, ஐயோ நம்மளே தான் கூப்பிட்றாளா? யாரை கூப்பிட்றா? நானே யார் கண்ணிலையும் மாட்டிக்காமல் எஸ் ஆகலான்னு பார்த்தா இவ வேற எவாவா? ஏஜி பிசாமல் நவுண்டு போயிட்டா. அண்ணா உங்களை தான், ப்ளீஸ் அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஐயோ என்ன ஒரு அழகான வயசு, யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜை திரும்புகிறான். இப்போ தான் ஸ்ரீதான் க்யூட்டாக அப்படியே நின்றுட்டுருக்கான். அவளை பார்த்ததும் ஏஜிக்கு கண்ணெல்லாம் பல்பு தான். ஐயோ என்ன ஒரு அழகான பொண்ணு. ஏஜி இந்த பொண்ணு கூப்பிட்டு நீ போகலன்னா அவ்வளோதான்டா. என்னையாம்மா? உங்களை தானா? ஐயோ அண்ணாலாம் வேணாம். மை நேம் இஸ் ஏஜே. ஏஜே? ஏஜி தான். எனி ஹெல்ப்? ஆமாம் ஏஜே. அது வந்து எங்கள் 2 பேரும் கொஞ்சம் குடிச்சிருக்காங்க. எங்கள் ரூம் வரைக்கும் வந்து விட முடியுமா ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறா. ஐயோ இதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போகலாமா? போகலாம். நீங்கள் இசையை தூக்குங்க, நான் இவ்வளோ தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மினியோட கையெடுத்து அப்படியே ஸ்ரீ ஷோல்டரில் போட்டுக்கிறா. இந்த பக்கம் ஏஜே ஸ்ரீயை பார்த்து பல்லு இழிச்சிக்கிட்டே அப்படியே இசைக்கிட்ட போகிறா, அப்படியே தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இசை என்ன நினச்சான்னு தெரில, ஒரே கிக்கு. ஸோ வழக்கம் போல் கீழே அவ்வளோதான். அப்பா பல்ப்பு போயிடுச்சே. முன்னாடி பண்ண அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தது ஒரு குத்தமா? இந்த பொரிய நாய், ஒரு பொண்ணு தனியாக இருக்கக்கூடாதே, உடனே வந்துடுவீங்களே. இது பொரிய நாயா? குடியாரி குடியாரி குஸ்தி அப்படி பட்டு கிடக்குறா பாரு. எந்திரி. யாரு ப்ரோ நீ? பார்க்க காமெடியாக இருக்க. ஆமாண்டி எல்லா இதுலேயும் காமெடியாகவே காமிச்சு பழகிட்டால, அவ்வளோ சொல்லணும். யார்? அவ்வளோலாம் அவனுக்கு தெரியாது. சரி மூட்டு வா அப்படின்னு சொல்லி தூக்குறான். ப்ரோ 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 என்னாடி மெதுவாக கூப்பிட்டு ப்ரோ 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 உனக்கு தெரியுமா, இன்னைக்கு என் லவ்வர் பாய் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். என்னத்தடி குச்சி தொலைஞ்சிங்க? ஐயோ கப்படியுது. ஸ்ரீ ஆடாமல் கூட்டு போடி. ஜிமினா? நான் ஒன்றும் ஜிமினா இல்லை. ஐயோ ஷிப்பல்களை வச்சுட்டு. சார் என்னங்க சிஸ்டர், டேங் உன்னை பார்த்துக்கலான்னு வச்சுக்கோய, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் பார்த்துக்குறேன். சிஸ்டர் என் மாமா ரொம்ப நல்லவர், நீங்கள் பார்த்துக்கோங்க என்ன, அவரும் உங்களை பார்த்துப்பாரு. ஐயோ குட்டிக்காரிங்க போதையில் எப்படி வளர்த்துக்க பாருங்க. ஐயோ நடக்கவே முடியல ப்ரோ. என்னடி என்னால் நடக்க முடியல. அடியாதே நடி பண்ண. ஐயோ இசை இப்போ எதுக்கு அவர் முதுகலை ஏறின? என்னால் நடக்க முடியல ஸ்ரீ, இவர் ஒன்று தூக்கிட்டு போட்டோம், அதெல்லாம் தூக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லி ஏஜே முதுகலே தூங்கிடுறா. ஐயோ ஐயோ வரப்பாகிறாளே. ஏஜே என்னதான் உங்களுக்கு கைமா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறா. உன்னை பார்க்குது அந்த பொண்ணு. இதெல்லாம் ஒரு வெயிட் இல்லை, நான் தூக்கிப்பேன். என்ன கணம் கணங்குறா. இல்லை என் நேரம்டா ப்ரோ, சீக்கிரம் ப்ரோ போ. இதே ரோபோவா? அடியே நீ ஓரை குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை தானே? எப்படி கட்ட சொல்கிறா? அதெல்லாம் ஆயிடுச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ஆகலை. எப்படி மாட்டி விட்டேன் பார்த்தியா? என்ன
அழகாக இருக்கல என் டார்லிங்கு. ஆத்தி எவ்வளோ போதையில் இருந்தாலும் கரெக்டாக கேட்குறாளே. அழகண்ணா மட்டும் என்ன குத்துறவா போகிற? கொடுக்க மாட்டேன். ஆல்ரெடி அவளுக்கு ஆள் இருக்குது. இது ஆள் இருக்கா? ஆமாம். ஆனால் இந்த மாதிரி டோமராக இருக்க மாட்டார், அவர் அழகாக இருப்பார். இது டோமரா? இப்போ அப்படியே அவனை தூக்கி ப்ரோ என்ன ப்ரோ சிஸ்டர் தூக்கி போகிறேன்னு சொல்கிறேன் போ ப்ரோ அப்படின்னு சொல்லி நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ 2 பேரை ஒரு வழியாக சமாளித்து ரூமுக்கு கொண்டுட்டு வந்து போட்டுடுறீங்க. அப்பாடா. சாரிங்க, தெரியாமல் அவன் ரொம்ப ஓவராக பண்ணிட்டான்ல. அவன் கொஞ்சம் அப்படி தான். சாரி. ஐயோ அதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்காக என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷையாகிறான். ஐயோ அது ஏதாச்சும் குடிக்க வேணுமா? அதெல்லாம் வேணாங்க, இவ்வளோ ஹெல்ப் பண்ணிடுங்க, ஏதாச்சும் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. அதாங்க சாப்பாடு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். இவங்க நினைப்பிச்சாரண்ணா அதெல்லாம் வேணாங்க. ஓ காசா? இது காசாவா? இப்போ தெரிஞ்சு கேட்குறாளா தெரியாமல் கேட்குறாளா? ஏங்க போங்க, ரொம்ப இன்சல்ட் பண்ணுறீங்க நீ. ஐயோ வேறு என்னங்க இருக்குது? அது ஒரு என்ன ஒரு அது அது வந்துங்க. அப்போ ஸ்ரீ அப்படியே கையை பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இது போதுங்க, இது போதும், இதுவே போதும். போதுமா? இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நீங்கள் மட்டும் வரலன்னா நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க, ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் உண்மையிலே ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ ஏஜி அப்படியே கையை பார்க்குறா, 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ 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 இதுவே எனக்கு போதும். ஏங்க அது என்னங்க என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி நீங்கள் கிளம்புறீங்களா? இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. புரிது நான் கிளம்புறேன், பாய். ஐயோ ஏஜி இதை கையை கழுவவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அடியாத்தி என்ன இது, தலை இப்படி வலிக்குது, என்ன வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மினி தான் எந்திரிச்சு பார்க்குற. பார்த்தா இசை நல்லா காலை போட்டு தூங்கிட்டு இருக்கா. ஸோ இசையை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு, எந்திரடி, என்னடி இப்படி தூங்குற? சிஸ்டர் தலைலாம் ஒரே வலி, ஒரு வேளை மட்டமான சரகை கொடுத்துட்டாங்களோ. இசை ஐயோ தூக்கா மாட்டிக்கிட்டோம். அப்போ அப்படியே ஸ்ரீ முறைச்சிட்டே எந்திரிச்சு போகிறா. போய் 2 லெமன் ஜூஸ் அப்படியே வைக்கிறா. டார்லிங். ஸ்ரீமா என்ன? என்னாடி ஒரு நாள் தானே குடித்தோம், ஆசையாக இருந்துச்சு தெரியுமா? 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க சரியா? உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க, நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. அதுவும் மினி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி குடிச்சிட்டல்ல, என்கிட்ட பேசாத. என்னாடி சொல்லலை, ஒரே ஒரு தடவை குடித்தோம் அதானே, அதுவும் ஆள் ப்ரப்போஸ் பண்ண சந்தோஷம் தானே குடித்தேன். என்ன ஸ்ரீனி இப்படி பண்ணுறப்போ? என்ன நான் போட்டா? சரி நான் போக தான் போகிறேன், நான்லாம் கான்செப்ட் வரல, நீங்கள் மட்டும் போங்க. என்ன விளாட்றியா? அண்ணன் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு, நீ வரலன்னு சொல்கிற. அதானே சேக்கே பாவம். 2 பேர் குடிச்சிங்கல்ல, போங்க. என்னடி அலிங் ப்ளீஸ் போ இசை, எனக்கு பிடிக்கல இது. ஸோ அப்படியே 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்டு, சரி இதுக்கடுத்து குடிக்க மாட்டோம் போதுமா? குடிக்க மாட்டோம் போதுமா? ஆமாம் எப்படி எங்கள் 2 பேரை கூப்பிட்டு வந்த? நல்லா கேட்டிங்க. அதுவா, அது ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்கிறேன். இப்போ ரெடி ஆகணுமா நம்ம? ஆமல்ல என் லவர் பாய். ஐயோ டைம் ஆயிடுச்சு. சிமினா நான் போய் குளிக்கிறேன். சிஸ்டர் நான் போய் குளிக்கிறேனே, நான் குளிக்கிறேன் தொல்றி அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு குளிக்க போகிறாங்க. ஸ்ரீ ஆல்ரெடி குளிச்சிருப்பா. இதுகளை வச்சுட்டு அப்படியே ஃபோனை பார்க்குறா. அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. மேடம் ரெடி ஆகிட்டிங்களா? அச்சோ இவருக்கு ப்ராக்டிக்ஸ் தானே, இதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு. ரெடி ஆகிட்டேன். இப்போ எல்லாருமே குளிச்செல்லாம் முடிச்சிட்டாங்க. இசை தான் அப்படியே ட்ரெஸ் போடலான்னு போகிறான். அப்போ ஃபேன் ஷர்ட் எடுக்கும் போது தேங்க்ஸ் சொன்னது அப்படியே ஞாபகம் வருது. என்னங்காக ரெட் கலர் ஃப்ராக் போட்டு வாடி, நல்லா க்யூட்டாக அழகா.
எல்லா டைமும் தான் போடுறோம். ஃபஸ்ட் டைம் பயபுள்ள நமக்காண்டி கேட்டிருக்கான். போடலன்னா எப்படி? ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை திறந்து ஒரு அழகான ட்ரெஸ் எடுக்கிறா. இப்போ ஸ்ரீ தான் கத்திட்டு இருக்கா. 2 பேரும் கிளம்புனீங்களா இல்லையா? டைம் ஆகிட்டே இருக்கு. மினி, இசை அப்படி சொன்னதும் மினி இசையும் அப்படியே ஒரே டைமில் வராங்க. 2 பேரை பார்த்தா ஷாக்கு. ஏன்னா 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த பக்கம் இசை ஒரு ரெட் கலர் ஷார்ட் டாப் போட்டிருக்கா. அதிசயமாக அது ரொம்பலாம் ஷார்ட் கிடையாது, அவன் நீஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பாப்கட் தானே, ஸோ ஓரளவு முடி இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி சைடாக விட்டுருக்கா. ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக்கு ரெட் கலரில் நல்லா அப்ளை பண்ணிட்டு லைட்டாக மேக்கப் போட்டிருக்கா. ஒரு ஷார்ட்டான இயரிங், கீழே ஒரு பிரேஸ்லெட் போட்டிருக்கா. ஒரு நெக் செயின் க்யூட்டாக போட்டிருக்கா. செம்ம அழகாக இருக்கா. இசையானே கண்டுபிடிக்க முடியாமல் அந்த அளவுக்கு இருக்கா. ஸோ மினியும் ஸ்ரீயும் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இசை, நீயாடி? சிஸ்டர், இப்போதுக்கு 2 பேரும் இப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் பார்க்காதீங்க, எனக்கு ஒரே ஷையாக இருக்குது. அழகாக இருக்க. உண்மையே சொல்லு, தேங்கண்ணை தானே போட சொன்னார்? ஆமாம், அவன் தான் போட சொன்னான், அவனுக்காக தான் போட்டேன். சிஸ்டரு செம்மையாக இருக்கடி. சும்மா சொல்லக்கூடாது, டேங்க் சொன்ன மாதிரியே நல்லா ஃபிகராக தான் இருக்கு. ஐயோ சிஸ்டர், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் தான் இங்கே ஃபிகராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இசை பார்த்தா மினி செம்ம அழகாக வந்திருக்கா. அவர் ஒயிட் கலர் கவுன் மாதிரி போட்டிருக்கா. அது லெக்ஸ் வரையும் இருக்குது. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஏஞ்சல் மாதிரி ரெடியாகி வந்திருக்கா. அவள் லாங் ஹேர், லைட்டான மேக்கப், ரொம்ப செட்டிலாக போட்டிருக்கா. பூட் ஷூஸ் மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருக்கா. இதுக்கு யாரை பார்க்குறதுனே தெரில. ஏன்னா 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காங்களா. 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கா. இவங்க 2 பேர் சிரிச்சிட்டு, என்ன ஸ்ரீ 2 பேரை பார்த்துட்ருக்க? இல்லை, எனக்கு யாரை பார்க்குறதுனே தெரில. என் அண்ணாக்கு ரொம்ப கொடுத்து வச்சவங்க தெரியுமா? சின்னண்ணாவும் கொடுத்து வச்சார், டேங்கண்ணாவும் கொடுத்து வச்சவர். 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. நானே சுற்றி போட்டுருணும். ஐயோ, இன்னைக்கு பாருங்கள், கான்செப்டில் எல்லாரோட கண்ணும் உங்கள் 2 பேர் மேலே தான் இருக்க போகுது. அப்படியா? ஏன் எங்கள் அண்ணன் மட்டும் கொடுத்து வச்சது இல்லையா? உண்மையை சொல்லணும்னா நீயும் ஃபிகராக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இசை சிரிக்கிறா. அட போ இசை, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஸ்ரீயோட ட்ரெஸ்ஸையே நோட் பண்ணுறாங்க. அவள் எப்பயும் போடுற மாதிரி ஷர்ட்டும் ஸ்கர்ட்டும் போட்டு தான் ரெடியாக இருக்கா. என்ன ட்ரெஸ் இது? எப்பயும் போடுற மாதிரி தான் ரெடியாக இருக்கா. இப்போ என்ன? இப்போ என்னவா? அடியே, நம்ம கான்சர்ட் போகிறோம். ஸ்ரீ, இப்படியா போட்டு வருவா? இல்லை, இன்னைக்கு நீ வேறு மாதிரி வர. சீக்கே, உன்னை பார்த்து ஷாக் ஆகி நிற்கணும். அவர் எப்போ என்னை பார்த்தா ஷாக் ஆகி தானே நிற்பார். ஐயோ, நாங்கள் அப்படி சொல்லலை, உன் அழகில் விழுந்து அந்த மாதிரி. அது என்னப்பா தமிழ் அர்த்தம் சொல்லு? மயங்கி விழுகிறது அழகில், அந்த மாதிரி விழுகணும். அதெல்லாம் எதுக்கா? இவ எப்படியே சொன்னால் கேட்க மாட்டா. அவங்க எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டு. என்ன பண்ணுற? ட்ரெஸ்ஸை கழட்ட போகிறேன். நானே கழட்டிக்கிறேன், நீ போ. அப்போ இசை சிரிச்சிட்டு, இல்லை உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? சிஸ்டர் காது சும்மா தான் கேட்டேன். உனக்கு இந்த புத்தி போகாதே, வாடி. இந்த ட்ரெஸ் போட்டு வா, அழகாக இருப்ப. இதுவா? இது நான் வாங்கினது தான், ஆனால் போடு சீக்கிரம் போடு. ஆனால் இது போட ஒரு மாதிரி ஷையாக இருக்கேன். என்னடி ஷையாக இருக்குது? ஃபுல்லாக கவராக தானே இருக்குது. இல்லை மினி, அப்படியே சொன்னா நான் வேணா போட்டு விடட்டா? வேணாம், நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. ரொம்ப லாங்கான ஒரு கவன், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் பர்பிள் கலரில் இருக்குது. ஒரு டிசைனுமே இல்லை, ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. மேலே ஓவர் கோட், அதுவுமே வந்து பர்பிள் கலர் தான், எல்லாம் ப்ளைனாக. ஃபுல் ஹேண்டோட ரொம்ப அழகாக இருக்கா. 2 பேரும் ஆணு பார்க்குறாங்க. நல்லா இருக்கா? அடியே, நல்லா இருக்காவா? ஃபிகராக இருக்க, அழகாக இருக்க. ஸ்ரீ, அழகாக இருக்க. ஆனால் ஏதோ ஒன்று குறையுதுல சிஸ்டர். ஏதோ ஒன்று குறையுது. என்ன குறையுது? அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிரர் முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்ணுற? என் ஹேரு
உன் ஹேர் தான் எதுவும் பண்ணல. இன்னைக்கு நாங்கள் பண்ணுற ஹேர் ஸ்டைல் போட்டுக்கோ, லைட்டாக மேக்கப் போட்டுக்கோ, ரொம்ப அழகாக இருப்பேன். அதெல்லாம் எதுக்கு, சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படி இப்படின்னு ஆல்ட்ரு பண்ணிகிட்டு இருக்காளுங்க. ஃபைனலாக மேக்கப் போட்டு முடிச்சதும் ஸ்ரீயோட லுக் அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கா. 2 பேரும் பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா இப்படி பார்க்குறீங்க, நான் தான் முன்னாடியே சொன்னேன்னு எனக்கெல்லாம் அது செட் ஆகாதுன்னு. நல்லா இல்லையா நான் இப்படி சொன்னதும் அப்படியே 2 பேர்கிட்ட வந்து ஹக் பண்ணிட்டு, ஐயோ என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, இப்படி இருந்தால் நானே உன்னை லவ் பண்ணிடுவேன் போலியே. சி என்ன பேசுகிற நீ, அவன் சொல்கிறது கரெக்டு தான், இப்படி இருந்தால் நாங்களே உன்னை லவ் பண்ணிடுவோம் போல், அழகாக இருக்க. இன்னைக்கு மட்டும் ஜேகே உன்னை பார்த்தா என்ன. அப்புறம் 2 பேரும் சிரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்க, அதனால் 3 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா. எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது 3 பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. 3 பேரும் செம்ம அழகாக பிரின்சஸ் மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. இப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோன்னா ஐயோ லேட் ஆகிடுச்சு. ஆமாம் நம்ம தான் விஐபி கார்டோ, வாங்க 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 அப்படின்னு சொல்லி 3 பேரும் அறக்க பிறக்க காரில் தான் போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி மினி கார் வச்சுருப்பா, அதில் தான் இப்போ கான்சர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனலாக இடத்தையும் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் பசங்க சைடு தான் விமீன் குக்கை கையிலே பிடிக்க முடியல. ஸோ ஜேகேலாம் தூங்கவே இல்லை, முழிச்சே தான் இருந்திருப்பான் போல் நைட்டு ஃபுல்லாக. சின்னடா 3 பேர் தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக. யா ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கியா. ஐயோ இவங்க 3 பேரும் எப்படி வருவாங்கன்னு பார்க்குறது. டேய் ரொம்ப பொங்கி மாட்டிக்கிட்டி விட்டுறாதீங்கடா, அது வேற பயமாக இருக்குது. ஜேகே யா என்னய்யா, என்னடா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க, ப்ராக்டிஸ்லாம் ஞாபகம் இருக்கா இல்லை மேலே போய் காதல் பாட்டு ஏதாவது பாட்டிடுவியா. யாங் போங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறான். யாங் என் ஆளுங்கெல்லாம் பார்க்கணியாங். டேய் பொருடா இப்போ எப்படா பார்க்குறது, விஐபி சீட்டு தானே, 3 பேர் முன்னாடி தான் உட்காந்துருப்பாங்க, அப்போ பார்த்துக்கலாம். இல்லையா உங்களுக்கெல்லாம் காட்டணும்ல. காட்டணுமா, சரிடா ஸ்டேஜுக்கு போகும்போது காட்டுங்க, இப்போ வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அந்த கார்டை காமிச்சதும் மேம் உங்களோட சீட்ஸ் எங்கே இருக்குது. தேங்க்யூ சார். என்ன இவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காரணுமா, நான் வரமாட்டேன். ஏய் எங்கடி போகிற, என்ன இது மேடை மாதிரி இருக்குது, இங்கே எதுக்கு நம்ம உட்காரணும், எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க, இதுக்கு ஒரு மாதிரி எம்பாரிசிங்காக இருக்குது, நான் உட்கார மாட்டேன். விஐபி கார்டுனா இப்படி தான் இருக்கும், நம்ம 3 பேர் தான் உச்சியில் உட்காந்துருக்கோம், நான் வரல. என்னடி இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு எங்கே போயிட்டுருக்க, வா மரியாதையா. மினிமா நான் வரல, நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, எனக்கு பயமாக இருக்குது. இது பயமாக இருக்கா, இங்கே போகிற அசிங்கப்படுத்தாமல் வந்து உட்காருங்கடி. சிஸ்டரு என்ன சிஸ்டரு இத்தனை தம்பி ஸ்டேஜை போட்டு வச்சுருக்கானுங்க, நான் கூட விஐபி கார்டுன்னு முன்னாடி உட்காந்து பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டாஃப் வராங்க உங்களை நோக்கி, அதை பார்த்துட்டு ஐயோ யாரோ வர்றாங்க உட்காருங்கடி இப்படி சொன்னதும் ஃபஸ்ட்டு ஸ்ரீயை உட்காடுறா, நடுவில் மினி, அடுத்து இசை உட்காந்துருக்கா. அவங்க வந்து ஒரு பொக்கே மாதிரி கொடுக்குறாங்க. வணக்கம் நன்றி மேம், உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் இன்றைக்கி ஃப்ரீ, ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே சாப்பிட்லாம். அப்புறம் உங்களுக்கு ஜூஸ் என்ன வேணும்னாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்கலாமா. இல்லை அது இப்போ வரைக்கும் 2 பேரும் இப்படி கேவலமாக பார்க்குறீங்க, சோறுனா மட்டும் அழியிறா பத்தியா, அதானே ஃப்ரீ. அவங்க தானே சொன்னாங்க ஃபுட்டெல்லாம் ஃப்ரீன்னு சொல்லி. ஆமாம் மேம் ஃபுட்டெல்லாம் ஃப்ரீ தான், இந்த ஆஃபர் ஜேகே சார் தான் கொடுத்தாரு. இப்படி சொன்னது ஸ்ரீ அப்படியே சிரிச்சிட்டு, அது ஓ அதானே பார்த்தேன், லவ் கஷாயமா மேம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் மேம் கான்சர்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெம்பர்ஸ் கூட நீங்கள் பேசலாம். இது பேசலாமா, உண்மையாவா. ஆமாம் மேம் இந்த ஆஃபரை ஜிமின் சார் தான் கொடுத்தாரு. இப்படி சொன்னதும் அப்படியே மினி ஷை ஆகிட்டு, போரிக்கி எனக்கு தெரியும் சிஸ்டர், மினிமா அண்ணன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காரு. அப்புறம் ஏன் என்ன கொடுத்தான். என்ன மேம், இல்லை அடுத்து யாராவது ஏதாவது கொடுத்தாங்களா. இந்த புக்கேவை தேங்க்ஸ் சார் தான் கொடுக்க சொன்னார். ஓ யார் எப்பயுமே சிம்பிளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்கள் 3 பேரும் நல்லா சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ பிடிஎஸ் ஸ்டேஜுக்கு வரப்போகிற டைம். ஃபஸ்ட்டு ஜின் தான் என்ட்ரி ஆகணும், ஆனால் ஜேகே நான் தான் போவேன்ட்டு முன்னாடி போய் நிற்க போகிறான். டேய் இப்படி நிற்கக்கூடாதுடா, நான் போகிறேன் ப்ளீஸையும். ஜேகே என்ன நீ மட்டும் முன்னாடி போகிற, அப்போ நான் முன்னாடி வரேன். சிம்னா குட்டி கொஞ்சம் வந்தான்னு வச்சுக்க சா வச்சுருவேன். தேங்கா தொல்றான். ஐயோ அப்போ ஆரம் வந்து அப்படியே ஒரே முறை தான்,
இல்லையா நான் லைன்லேயே போய் நின்றுக்கிறேன். சிங்கப்பட்டவங்க நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. ஸோ என்ட்ரி ஆனதும் ஃபுல்லாக ஆகலை, அப்படியே பாதியிலே நிற்கிறாங்க. அதாவது ஆர்மிஸாலே இவங்கள பார்க்க முடியாது, பட் இவங்க ஆர்மிஸை பார்க்கலாம். இப்போ இவனுங்க 3 பேர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறானுங்க. இவங்க 3 பேரை பார்த்துட்டு, டேய் என்னடா இப்படி நிற்கிறீங்க? ஹேய் அவங்க தானே அந்த 3 பேர். இப்போ தான் மற்ற மெம்பர்ஸ்லாம் பார்க்குறாங்க 4 பேரும். இப்போ ஜிம்மின் அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துட்டு யாங் 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 நடுவில் பிரின்சஸ் மாதிரி ஒயிட்டாக உட்காந்துருக்கல்ல, ஐ மீன் ஒயிட் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கல்ல, அவள் தான் என் ஆள் அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் பார்த்துட்டு, டேய் உண்மையிலே அந்த பொண்ணு தான் உன்னை லவ் பண்ணுதாடா? யாங் என்னையா உன் தம்பி அழகுதான், அதுக்குன்னு இப்படி ஓப்பன் அவன் சொல்கிறது இல்லைடா, அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. உன்னையவா பயாசை பிடிச்சி யுகாவை பிடிச்சா கூட ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். உண்மையிலே அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது. ஷோ இன்னும் இப்படி டேமேஜ் பண்ணுறீங்க? ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா? இல்லைடா இப்போ ஜின்னங்கன்னு வந்துட்டு நீ அந்த பொண்ணுங்க ஒர்த்து இல்லைன்னு சொல்கிறான்டா. மாற்றி மாற்றி டேமேஜ் பண்ணாதீங்க, எப்படியோடா ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஆரம் சுகாலாம் சொல்கிறாங்க. அப்போ டேங் அப்படியே அங்கே ஓடி வந்துட்டு தாழ்றா யங் 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 அங்கே லாஸ்ட்டாக 3வது உட்காந்துருக்குல, அதான் அங்கே ஆள் சோங்கனிக்கு ஃப்ராக் போட்டு வந்துருக்கா எனக்காக அப்படின்னு சொல்லி ஷையாகிட்டு ஜின்னை கட்டி பிடிக்கிறான். டீ 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 ரொம்ப பொங்காதடா, இன்னமும் சொன்ன ஒரு மாதிரி சண்டைக்காரி மாதிரி இருப்பான்னு சொல்லி. என்னடா சாந்தமாக தான் இருக்கா? யாங் அது காஸ்டியூம் அப்படி, ஒரு 5 நிமிஷம் பேசி பாரு அப்போ தெரியும் என் நிலமை அப்படின்னு சிரிக்கிறான். டீ ஆனால் ரொம்ப அழகாக இருக்காடா. அழகாக இருக்கால? ஆமாண்டா சிரிச்சுட்டே இருக்கா, அழகாக இருக்கா. யாங் சிகாயாங் நீங்களா சொல்கிறீங்க, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 32 பல்லும் தெரியுது. இந்த பக்கம் ஜேகேவை பார்க்குறாருங்க. ஜேகே அப்படி ஸ்ரீயவே பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ 6 பேர் மண்டை அப்படி ஸ்ரீ பக்கம் தான் திரும்புது. அவன் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி சுற்றி ஒரு மாதிரி பயந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா. ஸோ இதை பார்த்து சிரிச்சிட்டு அந்த பொண்ணு எப்பயுமே அப்படி தானடா? ஆமாம் யாங் எப்பயுமே அப்படி தான், பட் ஷீஸ் க்யூட் தெரியுமா, பார்த்தாலே தெரியுதுடா. அப்போ ஜின் அப்படியே ஜிகேட ஷோல்டரில் கை போட்டு என்னடா ரொம்ப அழகாக இருக்கலாம்? ஆமாண்டா ரொம்ப அழகாக இருக்கா, அதுவும் அந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸில் இப்போயே இழுத்து முத்தம் கொடுக்கணும் போல இருக்குடா. அண்ணா மரியாதை இல்லாமல் வாடா போடாங்கிற. ஐயா நீங்களா ஐயா? நான் அந்த டேங்குன்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. டேய் அவனுங்களாம் இன்ட்ரோ பண்ணாங்க, நீ என்னடா தனியாக ரூட்டு விட்டுட்ருக்க? ஷாங் அதுதான் என் ஆள் அப்படியே பார்த்துட்டு அழகாக இருக்காடா. அவளுக்கு என்ன அழகாக தானே இருக்கா? நீங்களாம் சொல்கிறீங்க, ஆனால் மேடம் மட்டும் ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மேக்கப்லாம் பண்ணியிருக்கானுங்க க்யூட்டாக, பாரு என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு நீங்கள் 3 பேர் யார் யாரோட ஆளுன்னு சொல்லி. இப்போ பிடிஎஸும் ஸ்டேஜுக்கு வராங்க. ஸோ இசையா அப்படியே எந்திரிச்சு வெறித்தனமாக கத்துறா. ஸோ அவள் கத்துல மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டயம் தான் ஃபஸ்ட்டு சிரிச்சிருப்பா ரொம்ப, ஏன்னா அவள் லவர் பாய் அப்படின்னு தான் கத்திருப்பான். இப்போ ஹோபி அப்படியே கை போட்டு டேய் என்னடா வந்துட்டான்டா லவர் பாய்டு கத்துறா. யாங் அவள் எப்பயுமே அப்படிதான் யாங், இவளை ஓவர் சேட்டை. இசை கத்துறதை பற்றி மினி சும்மா இருப்பாளா? அவளும் எந்திரிச்சு ஐ லவ் யூ ஜிமினான்னு கத்துறா. ஸோ ஜிமினுக்கு இங்கே மெல்ட்டிங்காக இருக்குது. ஐயோ என் ஒய்ஃபி கத்துறா, பாரு அவங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. டேய் அப்புறம் ரசிக்கலான்டா அழக, வந்து நெல்லுடா. அப்போ ஜேகே தனி வேர்டில் ஆண் இருக்கான். ஸ்ரீ ஜேகேவை பார்த்தது ரொம்ப ஷேர் ஆகுறா, ஏன்னா இன்னைக்கு அவள் வித்தியாசமாக இருக்கான்னு அவளுக்கே தெரியும். நம்மளத்தான் பார்க்குறாரு. ஐயோ சங்கக்கா அப்படின்னு சொல்லி வாயில் முணங்குற, அவள் சவுண்டு வெளியவே கேட்கல, அந்த லிப் மூமெண்ட் மட்டும் கேட்குது ஜேகேக்கு. ஐயோ என் அழகி, எல்லோரும் கத்துனா கூட இவ்வளோ தான் சவுண்டு வரும், கீச்சு கீச்சுன்னு. யங் 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 என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டேஜில் வச்சு? கேமராலாம் உன் வாயை தாண்டா ஃபோக்கஸ் பண்ணுது. இல்லை ஏங்க அது வந்து ஆடவாடா, ஆடுறேன். இப்போ சாங்கும் ப்ளே ஆகுது, டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சாங் இங்கே போட்டுக்கோங்கடா. ஸோ செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் மினியை பார்த்து கண் அடிக்கிறதும், டேங் இசைக்கு சிக்னல் கொடுக்குறதும், இந்த பக்கம் ஜேகேவும் ஸ்ரீயும் ஒருத்தர் மாற்றி மாற்றி வைக்கப்படுறதும். ஸோ ஜேகே கண் அடிக்கும் போது ஸ்ரீ கீழே கொஞ்சம் அழகாக வைக்கப்பட்டு சிரிக்கிறான்.
இதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. அந்த டைம் சடனாக சாங் அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஆர்மிஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. பசங்களும் அப்படியே மைக் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறாங்க. எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி. யா என்னாச்சு தெரியலடா. எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் காணோம். எங்கடா போனாங்க எல்லாரும்? சார் என்னாச்சு சார்? இல்லை தெரியலப்பா, திடீர்னு சாங் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் இருங்க. மினிமா என்னாச்சு எனக்கு தெரியலையே. இசை தெரியல சிஸ்டர், ஏன் அப்படி ஆஃப் ஆயிடுச்சுன்னு. அப்போ இசை பார்த்து கேட்குறா டயங்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லி. அவனும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறான். இப்படியே எல்லாரும் புரியாமல் இருக்கும்போது பின்னாடி ப்ரொஜெக்டரில் அப்படியே ஜேகே ஸ்ரீ 2 பேரும் நிற்கிற பேக், அப்புறம் டேங்கோ இசையும் நிற்கிற பேக், ஜிமினும் மினியும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி நிறைய பிக்ஸ் எல்லாம் அப்படியே இந்த ப்ரொஜெக்டரில் வருது. அவ்வளோதான், அந்த இடமே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்குது. என்ன பேசுறதுனே தெரியல. எல்லாரும் மிஸ்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஆர்மிஸுக்கு அதுக்கு மேலே அவங்க 3 பேருக்கும் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பிக்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. அதெல்லாம் எப்போ எடுத்த பிக்ஸ்னா ரீசெண்டாக, ஐ மீன் லாஸ்ட் நைட் ஜங்குக்கு வந்து ஸ்ரீ ஹக் பண்ணியிருப்பாள் அந்த பிக்கு, இசை டயாங்க கிஸ் பண்ணது, ஜிமின் மினியை கிஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி பிக்கு வந்திருக்கு. என்னையா இது? இந்த டைம் நாங்கள் ப்ராங்க் பண்ண வீடியோ மட்டும்தானே வரணும், எதுக்கு இப்படி வந்திருக்கு? அதை கூட நாங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல. என்ன இதெல்லாம்? பாரு ஜிமின், ஒரு நிமிஷம் அமைதியாருட, எனக்கே ஒன்றும் புரியலை. ஆர்மிஸ் எல்லாம் அவங்கள நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஏதோ பேசி அவங்க பேக்கெல்லாம் தூக்கி அவங்க மேலே எறிகிறாங்க. நீங்கள் வேற பிடிஎஸ்க்கு ஆப்போசிட்டில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருப்பீங்களா? ஸோ உங்கள் மேலே பேக்கெல்லாம் வீசுறதை பார்த்துட்டு 3 பேரால் முடியலை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தலைங்க எங்கே போகிறச்சிக்கு கீழே உன்னால் இறங்க முடியாது. அங்கே பாருங்க இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். இசை மினி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? எதுக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க? டேடி கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா, இப்போ பேச முடியாது. மினிமா ஸ்ரீ என்னாச்சு? ஒன்றும் இல்லை பண்ணுங்களா, தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி இசை எல்லாரையும் பிடிச்சி தள்ளுற கீழே. தள்ளுன்னு சொல்கிறல. ஹே எவ்வளோ திமிரு இருந்தால் டயாங்க எக்ஸ்பென்ஸ் அடிக்கிறாங்க இவங்க அவளை. அவங்க சும்மா அவங்க பார்த்துப்பாங்க. தள்ளு அவங்க அடிக்கிறாங்க இவங்க அவங்கள. நீ அந்த ஸ்ட்ரீட் டான்ஸர் தானே? என்னடி சிம்மில் கிஸ் பண்ணுறியா நீ? அடிக்கிறாங்க சொல்லுங்க சிமினா காம் டவுன். ஷெடி மூஞ்சுக்கு சங்கு கேட்குதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அவள் வாட்டர் பாட்டில் எடுத்து ஸ்ரீயோட மண்டையிலே அடிச்சிடுறா. ஜேகேக்கு வெறி ஆகுது. இதுக்கு மேலே என்னால் முடியலையா, அடிச்சிட்டான். என்ன விடுங்க, நான் போகிறேன். சிக்கி இங்கே பாரு, அவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, அடி வாங்கிட்டே போயிட்டுருக்கா பாருங்க. நிறையா பேர் ஸ்ரீ அப்படியே கிண்டல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் உன் மூஞ்சிக்கு ஜேகே கேட்குதா அந்த மாதிரி சொன்னதும் அவளால் முடியலை. அப்படியே அவள் பேக்கில் இருக்கிற ஷால் எடுத்து அவள் ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு முடியலை, அழுகையாக வருது. பண்ணாதடி, அப்படி பண்ணாத இனிமா, போகலாம் ப்ளீஸ். எதுக்கு இப்படி பண்ணுற? போக முடியாமட்டு. ஸ்ரீ ஒன்றும் இல்லை இங்கே பாரு போகலாம். எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேகேக்கு முடியலை. இது பக்கம் ஜிமினும் டயாங்கும் ரொம்ப கோவம் வருது, ரொம்ப அழுக வருது. ஸோ 3 பேர் எப்படியோ வெளியே போயிட்டீங்க, ஆனால் க்ரௌடெல்லாம் உங்களுக்கு துரத்துது. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படியே பாடி கார்டெலாம் சேர்ந்து அந்த க்ரௌட் அப்படியே கிளியர் பண்ணுறாங்க. பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஏகப்பட்ட கொஸ்டின் வைக்கிறாங்க. ஆரமால பதில் சொல்லவே முடியலை. இங்கே பாருங்கள் சார், அது என்ன ஹாரம் சொல்கிறேன்? எக்ஸ்பிளைன் பண்ண போறியா? என்ன வேலை பார்த்துருக்காங்க தெரியுமா இவனுங்க 3 பேரும்? என்ன சொன்னாலும் நான் நம்புவேன், ஆர்மிஸ் நம்புவாங்களா? இங்கே பாரு ஆரம், எனக்கு தெரியாது, இன்னொரு 2 நாளுக்கு கான்செர்ட் சேலாக இருக்குது. ஆர்மிஸ் எல்லாம் காசை கொட்டி டிக்கெட் வாங்கியிருக்காங்க. 2 நாள் கான்செர்ட் நடந்தே ஆகணும். நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. யார் சப்போர்ட்டை வேணால் எடுத்துக்கோ.
மீடியா யாரை வேணால் கூப்பிட்டுக்கோ, ஆனால் எனக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து ஒரு சொல்யூஷன் வேணும். நான் தலையிடவே மாட்டேன். எனக்கு என் கம்பெனி போகக்கூடாது, அப்புறம் இவ்வளோ நாள் சேர்த்து வச்ச உங்கள் மரியாதை போகக்கூடாது. டேய், உங்கள் ஹார்ட் ஒர்க்குடா, எப்படி நான் ஒரே நிமிஷத்தில் தூக்கி போட்டுட்டு போக முடியும்? ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எப்படி லீக் ஆச்சுன்னு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஃபஸ்ட்டு ஆர்மிஸை சமாதானப்படுத்த வழியை பாரு. ஆரமாக அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இப்போ இவனுங்க கிட்ட தான் வராங்க. 3 பேரும் ரொம்ப அழுகுறாங்க, ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண பார்க்குறாங்க, பட் முடியலை. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடியே அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா, தாங்கவே முடியல. இந்த பக்கம் அப்படியே 3 பேர் ரூமுக்கு வந்துட்டாங்க, எதுவுமே பேசலை. ஸோ அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஸோ மினிக்கெல்லாம் அப்படியே லைட்டாக அழுகவே வந்திருக்கும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறான், பிகாஸ் அவள் ரொம்ப ஸ்ட்ராங். யார் முன்னாடியும் அழுகக்கூடாதுன்னு ஸ்டபனாக இருக்கான். இந்த பக்கம் இசை, அவள் எதுவுமே பேசலை, வழக்கம் போல் லைட்டாக சிரிக்கிறான். அவளுக்கு புரியுது, பெயின்லேயும் சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் நம்ம ஸ்ரீயை பற்றி தெரியல, அவ்வளோதான். அவள் ரொம்ப உடஞ்சிட்டான். எதை மறக்கணும்னு இருந்தாலோ அது அப்படியே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அப்படியே பெட்டில் படுத்துட்டு ரொம்ப அழுகுறா. இப்போ மினிக்கு ஒரு கால் வருது, அப்படியே அட்டன் பண்ணுறா. ஹலோ, கிளப்பு மானத்தையே வாங்கிட்ட. எவ்வளோ பெரிய ட்ரீம் தெரியுமா? ஒரு சின்ன ஸ்டேஜ் கிடைக்காதான்னு அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டு எதோ பண்ணிகிட்ருக்காங்க. உனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும்னு சொல்லி சிம்னே வலிச்சு போட்டல. எப்படி க்ளோஸ் ஆன? இதுக்கடுத்து நீ ஒரு கிளப்லே கிடையாது. இங்கே பாருங்கள், அதான் சொல்லிட்டீங்கல்ல கிடையாதுன்னு, அதோட நீ படிக்கோங்க. தேவையில்லாமல் என் கேரக்டரை பற்றி. ஆமாம், உன் கேரக்டரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுல. சி, ஃபோனை வை. சிஸ்டர், இன்னும் எப்படி பேசிகிட்டு இருக்காங்க? விடேசி பேச தானே செய்வாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க? இதுக்கு தான் ஆரம்பத்தில் அவன்கிட்ட படித்து சொன்னேன், இதெல்லாம் வேணான்னு சொல்லி. தேவையில்லாமல் ஆசையை வளர்த்து விட்டு. எனக்கு தெரியும் சிஸ்டர், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு சொல்லி. இப்போ எதுக்கு அழுகுற? இங்கே பாரு, நான் இருக்கல. இல்லை சிஸ்டர், அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அழுங்க. இல்லை, நான் அழுக மாட்டேன். நான் தான் ரொம்ப வீக்காகிடுவேன். இப்போ நீங்கள் 2 பேரும் அழுகும் போது யார் கம்ஃபர்ட் பண்ணுவா? அவளை பாரு, அவள் சும்மாவே அழுகுவா. இப்போது என்னால் அவளுக்கு கம்ஃபர்ட்டாக என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நானும் இசை இதெல்லாம் வேணான்னு சொல்லி தான் ஒதுங்கி போனேன். யார் அதை லீக் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரியல. ஆனால் இப்படி நடக்கணும்னு நடந்துருச்சு. அதை நினச்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். இல்லை சிஸ்டர், அது இப்போது மினிக்கு தான் கால் வந்துகிட்டே இருக்குது. மினி அதை பார்த்துட்டு அவளுக்கு ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. இசை அதை பார்த்துட்டு ஃபோனை பார்க்குறான். ஜிமின் தான் கால் பண்ணுறான். அவளுக்கு ரொம்ப கோவம் வருது. சிஸ்டர், ஃபோனை கொடுங்க. இல்லை வேணாம் இசை, ஃபோனை கொடுங்கன்றல. ஹலோ 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 ஒய்ஃபி. என்னது ஒய்ஃபியா? இசை, நான் சொல்கிறத பாருங்க மாம்சு, தயவு செஞ்சு வேணாம். பாரு இசை, அவள் எப்படி இருக்கா? அவள் அழுகுறாளா? ஏன் அவங்கள அழுகணுமா? அதுக்கு ஆசைப்பட்றீங்களா? ஆனால் ஒன்று நல்லா பண்ணிட்டீங்கல்ல. இசை, நான் எதுவுமே பண்ணலைங்க பாரு. அது எப்படி நினச்சி சத்தியமாக எனக்கு தெரியாது. ஒரு தடவை ஃபோனை கூட நான் பேசணும். அது எப்படி மாம்சே உங்களுக்கே தெரியாமல் எப்படி? இந்த விஷயத்துக்காக தான் வேணான்னு நாங்கள் ஒதுங்கி போனோம். ஃபிட்டிங்களா அண்ணியா? இசை, ஃபோனை கொடு. இல்லை சிஸ்டர், ஃபோனை கொடு. ஹலோ ஹலோ மினி, ஜிமினா, ப்ளீஸ் கொஞ்சம் தனியாக விடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆல்ரெடி மொத்தமாக உடஞ்சிட்டேன். இங்கே பாருடி, இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. இல்லை வேணாம் ஜிமினா, இதுக்கடுத்து எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. எல்லாம் அவ்வளோதான் இல்லை? அவ்வளோதான், எதையுமே போச்சு. எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாங்க. என்ன தெரியுமா? இந்த வேலைக்காக ஜிமினியை மடக்கி போட்டேன்னு சொல்லி. இதுக்கடுத்து நான் வந்தால் கூட உங்களை மடக்கி போட்டு வந்த மாதிரி தானே இருக்கும். இங்கே பாருடி, பாரு, ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிற. நம்ம பேசினா சரியாயிடும். பாருடி, எங்களுக்கு ஃபோன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்கடி. கஷ்டப்பட்டு திருட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு பேச வேணாம், விட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. எது? ஹலோ 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 சே. இப்போ அடுத்து இசைக்கு தான் வருது. இசைக்கு நல்லா தெரியும் டைம் கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி. இப்போ இசை அப்படியே அட்டன் பண்ணிட்டு,
ஏ ஏ வாயாடி, அப்படி கூப்பிடாத, அப்படி கூப்பிடாத. இல்லை என்ன நானே அதை பண்ணிப்பேன். ஏ என்னடி என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க பாரு, பாருடி. சத்தியமா சத்தியமா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைடி. எனக்கு தெரியும் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காதுன்னு சொல்லி. ஆனால் இதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன், வேண்டாம் வேண்டான்னு சொல்லி. இப்படி அசிங்கப்படுத்திட்டல, எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? இல்லடி அழு இசை, அழுகுறியா? நீ பாரு, உன்னை அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நீ அழுகாதடி, என்னால் முல்ல. வேணாட்டேன், இதுக்கடுத்து நீ பேசாத. இதுக்கடுத்து நீ பேசினேன்னா சத்தியமாக அழுதுருவேன். போதும், என்னை விட்டுரு. அதை உடச்சிட்டிங்கல்ல, இதுக்கு தொட்ட வைக்க முடியாது. ஃபோனை வாங்கிட்டேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி டக்குன்னு கட் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஸ்ரீ அழுதுகிட்டே இருக்கான். ஸோ மினி அப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கான். இசை ஒரு பக்கம் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா 3 பேருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. கண்டிப்பாக அது மீடியாக்கெல்லாம் லீக் ஆகி உங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நல்லாவே தெரியும். மினிக்கு வேற அவங்க அம்மா அடிச்சுட்டே இருக்காங்க. அவன் அப்படியே கோவத்தில் அந்த ஃபோனை தூக்கி விட்டுறீரா. அது மேலே காமிச்சு என்ன சிஸ்டர் பண்ண போகிறோம்? அதுவும் கரெக்டு தான்ல. சே, இப்போ லாஸ்ட்டாக ஸ்ரீயோட ஃபோனுக்கு தான் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அவன் அட்டனே பண்ணல, திரும்பி கூட பார்க்கல. இசைக்கு டென்ஷன் ஆகி என்னவா அவருக்கு இப்போ என்னவா இவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, அம்மு இது அம்முவா, என்ன ப்ரோ பிரச்சனை உனக்கு? இப்போ எதுவும் நொய்யின்னு ஃபோன் அடிக்கிற? அவள் இருக்கால செத்துட்டாளான்னு பார்க்கறது ஃபோன் அடிக்கிறியா? ஏய் வாழ, பாரு, ஒரு தடவை விட்ட குடுறி, நான் பேசணும்டி, ப்ளீஸ் டி கொடு. பாரு ப்ரோ, வேண்டாம், இப்போ மட்டும் நீ பேசின, ஆல்ரெடி உடஞ்சிட்டா, ஒன்றுமே இல்லை. வேணாம் ப்ரோ, ஃபோனை வை. ப்ளீஸ் டி ஒரு தடவை கொடுறி. அழுவாடி, ரொம்ப அழுவாடி, தயவு செஞ்சு ஃபோனை ஓடுறி. அவள் குரலை கேட்கணும் போல இருக்கு. இப்பாரு, சும்மா நேரம் ஃபோன் என் கையில் இருக்காது. ப்ளீஸ் டி ஒரு தடவை கொடுறி, ப்ளீஸ் டி. அதான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ ஜேகே அங்கே கெஞ்சிட்டே இருக்கான். ஸ்ரீ அப்படியே திரும்பி, இசை ஃபோன் கொடு. ஸ்ரீ பேச போறியா? ஃபோன் கொடு. ஹலோ அம்மா, நீ ஓகே தானே? ஒன்றும் இல்லடி, நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், எல்லாமே சரியாயிடும்ண்ணா. வேணாம் ஜேகே, இதுக்கடுத்து என்ன சரியாகணும்? பாருங்க, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டி. இதோ பார்க்க வேணாம் ஜேகே, பாரு அழுகாதடி. நீ அழுதது என்னால் தாங்க முடியல, அழுகாத. முடியலை, என்னால் முடியலையே. நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்க. அப்போல்லாம் என் தலையை குனிஞ்சிட்டு அங்கேருந்து வந்துடுவேன். அப்போல்லாம் என் மனசுக்குள்ள இவங்க தான் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் என் முகத்தை மூடி இங்கே தான் ரொம்ப அசிங்கப்பட்டிருக்கேன். என்னால் முடியலை. இதுக்கே எப்படின்னா ஃப்யூச்சரில் உங்கள் கூட இருந்தால் உங்கள் பின்னாடி ஒளிஞ்சு கூனி குறுகில என்னால் நிற்க முடியாது. கரெக்டு தானே? உங்களுக்கு எப்படி? நான் கரெக்டா? ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதடி, என்னால் முடியலை. வேணாம் ஜிக்கி, போதும் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறான். ஸோ 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகே இங்கே ரொம்ப அழுகுறான். மெம்பர்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் ஆர்மிஸை சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் கம்பெனிஸை சமாளிக்கணும். இவனுங்க வேற அழுகுறானுங்க. அந்த ஃபோட்டோவை லீக் பண்ணது யாருன்னு தெரில. ஆக மொத்தத்தில் ஆரம்புக்கு தான் ரொம்ப மண்டை உடையுது. டேய், என்னடா சொன்னா அவளாச்சு? இல்லடா, அவன் மச்சான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன்டா, ஒரே நிமிஷத்துல எல்லாம் போயிடுச்சுடா. ஒரே வார்த்தை தான்டா கேட்டா, செத்துட்டேன்டா. வாழ்க்கை ஃபுல்லாக அவன் முன்னாடி இல்லை, உனக்கு பின்னாடி கூனி குறி இல்லைனாலும் நிற்க முடியாதுன்ட்டாடா. கரெக்டு தானே? ஏன்டா அப்படி இருக்காங்க? சரி, ஆர்மிஸ் தான் சொன்னால் புரிஞ்சுப்பாங்கடா. டக்குன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல. எனக்கும் தெரியும்டா, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில. டேய், அவளை எங்கேயாவது போயிட்டாங்கன்னா இல்லை, விடக்கூடாது ஜிம்னா, விடக்கூடாது. என்ன பண்ணலாம் யோசிடா. இப்படியே அழுதுகிட்டே இருக்க போறியா ஸ்ரீ? எவ்வளோ நேரம் அழுதுட்டு இருக்க போகிறேன்? என்னால் முடியலை மினி. இங்கே பாரு, அழுதுகிட்டே இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது.
நான் இந்தியாவுக்கு போகலான் இருக்கேன். இது இந்தியாவுக்கு போக போறியா? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இல்லை, அம்மா கூட அது கொஞ்சம் இருக்கணும் போல இருக்கு. அங்கே போனால் உங்கள் அண்ணன் கொடுமைப்படுத்துவான். போதுமா? தேவையா உனக்கு இது? எனக்கும் என் ஊருக்கு போக பிடிக்கவே இல்லை. எனக்கும் தான். எங்கள் வீட்டில் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு வந்தேன். இப்போ மட்டும் நான் போனேன், கண்டிப்பாக கையில் பிஸ்னஸை கொடுத்து இல்லை வேறு என்னது கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவானுங்க. சத்தியமாக அவங்க மூஞ்சில் போய் முழிக்க முடியாது. அதுக்கு நான் செத்து போயிடுவேன். என்ன சிஸ்டர் லூஸு மாதிரி பேசிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். மேம் என்னையா? மேம் ரூம் சர்வீஸ் அதெல்லாம் வேணாம் மேம். பண்ணணும். சரி பண்ணிட்டு போ. கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? நான் பண்ணிடுறேன். அப்படின்னு சொன்னது 3 பேரும் அப்படியே வெளியே நிற்கிறாங்க. மேம் டன் மேம், இப்போ போங்க. தேங்க்யூ. சரி சொல்லுங்கள், எங்கே போகலாம்? எனக்கு தெரியல. நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே என்னை கூட்டிகிட்டு போங்க. சரி ஓகே. நம்ம ஏன் யூஎஸ் போகக்கூடாது? யூஎஸ்ஸா? அங்கே எதுக்கு போக? இல்லை, அங்கே என் ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கான், பெருசு தான். நம்ம கொஞ்ச நாள் அங்கே ஸ்டே பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். இதெல்லாம் மறந்துடலாம். என்ன கொஞ்ச நாளைக்கு ரோட்டில் போக முடியாது. நான் பார்த்துக்கிறேன். அங்கே போகலாம். இல்லை வேணாம் மினி. என்ன வேணாம்? இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறேன். சரி உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். யாருக்கும் தெரிய வேணாம். ஏன் நம்ம பேரண்ட்ஸ் கூட தெரிய வேணாம். அங்கேயே இருப்போம். அது எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறேன். போகலாம். சரி. இசை போ போ எடுத்து வை. இப்படி சொன்னது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சுட்டேன். ஆனால் என்ன என்ன தேடிட்டுருக்கேன்? இல்லை மினி, என் பாஸ்போர்ட் காணோம். இது பாஸ்போர்ட்டை காணுமா? அங்கே தான் இருக்கும், நல்லா தேடிப்பாரு. இல்லை, என் பாஸ்போர்ட்டை காணோம். இங்கே தான் வச்சேன், காணோம். பாஸ்போர்ட்லாம் பத்திரமா? ஆமாம், என் பாஸ்போர்ட் கூட நான் எடுத்து வைக்கலையே. எங்கே போச்சு? இங்கே தானே இருந்துச்சு. அப்போ மினியும் செக் பண்ணுறான், எந்தையும் காணோம். எங்கே போயிருக்கோம்? இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டாக மினிக்கு எப்படி கால் வருது. 3 பேர் இந்த காலை பார்க்குறீங்க. ஓகேடா, நான் இதோட ஃபைனல் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக நான் பாதியிலே கட் ஆயிடுவேன், எனக்கு தெரியும். என்னால் பேச முடியலடா. அம்மி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பல்யூ பாய்டா. அண்ட் அடுத்த எபிசோடில் தெரியும். இந்த எபிசோட் ஒரு மாதிரி அழுகாச்சியாக இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் கொஞ்சம் ஹாப்பியாக, நல்லா கொஞ்சம் ஃபீல் குட்டாக அப்படி நான் எண்ட் பண்ண பார்க்குறேன். மாமி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பல்யூ பாய்டா.